ஏன் ஆல்பர்ட், என் பக்கத்துல சிவப்பு தாவணி போட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தாளே, அந்த பொண்ணு ஓகே. என்னை விட கொஞ்சம் கலர் கம்மி, பரவாயில்ல. ஏய் அட விடு மணி, நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். நீ விட்டுருவப்பா. ஆனா வீட்டுக்கு போறவங்க அம்மா விடுதா? ஏண்டா கல்யாணத்துக்கு வாசிக்கிறீங்க, கச்சேரிக்கு வாசிக்கிறீங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ணை பாருங்க பாருங்கன்னு சும்மா நோண்டுது. எங்களால தாங்க முடியல. உனக்கு பொண்ணு பார்த்து எனக்கு வயசாகி போச்சு. அவன் பொண்ணை பார்த்து உனக்கே வயசாகுது. அவருக்கு பண்காட்சி இருக்க கூடாது, ஏழே இருக்கணும், அஜிங்கம் இருக்க கூடாது, அழுக்கா இருக்கணும். அழுக்கா இருந்தா போய் சோப் போட்டு கழுவி விட்டு வா. ஏய் பண்ணாட, அழுக்கலடா, அழகா இருக்கணும். அதுதான் அழுக்கு. தள்ளுங்க, கிட்ட வராத. உன்னை யாரையாவது லவ் பண்ண சொல்லலாம்னா அதுவும் முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் அழகாவது. பாத்தியா, கொஞ்சம் அழகா இருக்கேன்னு சொன்னா அதுக்கே அழுகிறாங்க பாரு. ஏப்பா நிறுத்திப்பா, என்னாலே தாங்க முடியல, நான் ஏங்கிக்கிறேன். நீ இறங்குனா என் அழகு குறைஞ்சிருமா? இதெல்லாம் உடம்போட ஊர்னதுடா. இந்தப்பா கொஞ்சம் சொல்லுப்பா. வேண்டாம், அப்புறம் நானும் அழுதுருவேன். நீ ரொம்ப தமாசு. இதுக்கு இன்னைக்கு நான் தலை கூட சீவல, ஆனா எவ்வளவு லட்சணமா இருக்கும் பாரு. நீப்பா விளையாட்டுக்கு சொன்னே நிறுத்திட்டே. மணி, தனியா ஒரு பொண்ணு ரோட்ல நின்னுட்டு இருக்கு, என்னன்னு போய் பாரு. என்னமா அது, நேரம் கட்ட நேரத்துல நடு ரோட்ல நின்னு கைய காட்டுறிய, என்ன விஷயம்? Sir, please help me. My car has broken down and I have been waiting here for a very long time. I'll be very grateful to you. So please. நீ கோத்ரேக்கே பாத்ரே, பாத்ரேக்கே கோத்ரே. ஆத்லேக்க பாத்தாக்கா படிக்க சும்மா காசு கொனைக்கே. பாத்ரேக்கே பண்டார மொட்டை. பண்டார மொட்டை. புரியல? புரியல. அப்படித்தான் இருக்கு எங்களுக்கும். நிக்கிறது குன்னூர் மலை மேல, பேசுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷா? தமிழ்ல பேசுமா. என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. 1 மணி நேரமா இங்க நின்னுட்டு இருக்கேன். போற வரவங்க எல்லாம் என்னமோ மாதிரி பாத்துட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் சார் எப்படியாச்சும் என்ன வீட்டுல டிராப் பண்ணும். ப்ளீஸ் சார். நம்ம ரவிக்கு தேடிட்டு இருக்கிறோமே, இந்த பொண்ணை பார்த்தா அழகா இருக்கு, கோர்த்து விட்டலாமா? கோர்த்தே விடலாம். ஆனா அந்த புண்ணை பார்த்து பன்னிக்காரிச்சு மத்தது. என்னது பன்னிக்காரிச்சியா? பன்காட்சி. ஓ பணக்காரிச்சியா? ஏழையாக்கிடுவோம். ரவி ஏழையாச்சு, இந்த பன்காட்சி செட்டப் ஆகுமா? அவனை பணக்காரன் ஆக்கிடுவோம். என்ன என் கூட சேர்ந்து உங்களுக்கு மூளை நல்லா ஒர்க் பண்ணுது. டேய் இன்னைக்கு இதோட நிறுத்திக்க போ. நாங்க யோசனை பண்ணி பார்த்தது இது ஓட்டுற காரியமா தெரியல. என்னது நடக்கிற காரியமா தெரியல. சார் நீங்க தான் சார் எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ் சார். இந்த பாருமா, எங்க முதலாளியை பொறுத்த வரைக்கும் பொண்ணுகளை வண்டியில ஏத்த மாட்டார். அப்படி ஏத்துனாருன்னா ஒண்ணு பிரெக்னண்டா இருக்கணும், இல்லன்னா பேஷண்டா இருக்கணும். ஐயோ நான் எப்படியாவது இப்ப வீட்டுக்கு போகணுமே சார். அப்ப நீ பேஷண்ட். என்ன நோயின்னு கேட்பானே. டிபின்னு சொல்லுவோம். சேச்சே, பொண்ணு கொழுகொண்டு நம்பவே மாட்டான். அப்போ மேண்டல்னு சொல்லுவோம். அது பெட்டர் மேக்ல தூங்குறதுடா. மேண்டல் மேண்டல். ஓ மெண்டல்ங்கறியா? நோய் உனக்கு கேட்டனா அந்த பொண்ணு கேட்டனா? பிளட் கேன்சர். பிளட் கேன்சர் உனக்கு சார்? அட வெச்சுக்குமா. அது மட்டும் இல்ல, இப்ப நீ ஏழைய பொண்ணு. புரியலே? புவார் புவார். சாரி சார். அப்ப இங்கேயே இரு, நாங்க போய் கூப்பிட்டோம்னா வா. ரவி, என்ன அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணுமா? விளையாடுறீங்களா? வாசிக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டாங்கன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க? நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம். ஆனா அந்த பொண்ணு கதையை கேட்டா ரொம்ப பாவமா இருக்கு. என்ன பாவம்? ஆமா பிரதர், அந்த பொண்ணு ஏழை பொண்ணு. ஏழையா இருந்தா 50 கொடுத்து அனுப்புங்க. அப்படின்னா தான் நாங்களே கொடுத்து அனுப்பியிருப்போமே. அந்த பொண்ணு இன்னும் 2 மாசத்துல சாக போகுது. அதுக்கு பிளட் கேன்சர். பாத்தியா இருமுது. இருமுனா பிளட் கேன்சரா? பின்ன தும்முனா பிளட் கேன்சரா? ஏப்பா இதுக்காக கையில எக்ஸ்ரே வச்சுட்டா சுத்த முடியும் நாங்க? சரி வர சொல்லுங்க. ரூட் கிளியர் கம். நீ முன்னாலே ஏறு, நாங்க பின்னாலே ஏறிக்கிறோம். மணி 11:30. மணி இந்த மணி துணிங்கிற பின்னால போற ஆம்பளைங்க உட்கார்ந்திருக்காங்க. இந்த பொண்ணை நம்ப எப்படி உட்கார வைக்க முடியும்? அது யாரை நம்பலாம் நம்மளா இந்த காட்டு பண்ணி நம்பவே முடியாது. நீ ஏறமா முன்னால. டேய் ஏறா. பார்த்தா ஏழை பொண்ணு மாதிரி தெரியலையே. அது நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இந்த பட்டுப்பாவாடை சட்டை போட்டிருக்கேனே, அதனால தான் நான் இன்னும் 2 மாசத்துல நான் சாக போறேன்ல. நான் எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. அதான் அந்த பொண்ணு இன்னும் 2 மாசத்துல சாக போகுது. சச்சா, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பமா. தேங்க்யூ. ஆமா, உன் பேர் என்னமா? கீதா. ஆமா சார், நீங்க ஏன் இப்படி குயின் எலிசபெத் பையன் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அது என்ன நீ அப்படி கேட்ட? அவர் ராஜ பரம்பரை, இந்த நாட்டு ஆண்ட பரம்பரை. சேரன் பாண்டி நீ பாக்கல?
ஆமா பார்த்தேன். அதுல இருப்பாரு இவரு. மணி அட நீ சும்மா இருப்பா. அது முகத்துல சந்தோஷம் பாருப்பா. இன்னும் 2 மாசத்துல சாக போற பொண்ணுப்பா. சந்தோஷமா தான் இருந்து செத்துட்டு போட்டுமே. அவர் ராஜ பரம்பரை தான். அவங்க அப்பா பெரிய ஆளு. அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பா பெரிய மினிஸ்டர் மிஸ்ஸஸ் வீரி ராகவன். நம்ம அப்பா பேர சொல்றாரு. டேய் ஆமா மினிஸ்டர் வீரராகவனோட புள்ளதான் இவரு. அவர் வண்டி ஓட்டுற ஸ்டைலே தனியா இல்ல. இவங்க பேண்ட் வாசிக்கும் போது நான் பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா இவர்தான் மினிஸ்டர் பையன் இந்த Dress போட்டிருக்காரு. நீங்களே ஏன் இப்படி Dress போட்டிருக்கீங்க? ட்ரெஸ் போடலன்னா யார் காசு தருவா? இது அவருக்கு எவ்வளவு எதிரிங்க தெரியுமா? ஹிட்லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு. அவரை பாதுகாக்கிற எலிப்படைகள் நாங்க. அதுக்காகத்தான் யூனிஃபார்மா நாங்க எல்லாரும் இந்த Dress போட்டிருக்கோம். ஆமா அவ்வளோ பெரிய மினிஸ்டர் பையன் ஏன் டப்பா வண்டியில வரீங்க? அட தெரியாம சொல்லிச்சு. அதுக்காப்பா நீ முறைக்கிற? நமக்கு 1/2 டஜன் வண்டி இருக்கு. அத பத்தி தெரியுமா அதுக்கு? அவருக்கு நிறைய வண்டி இருக்கு. 4 ஃபியா, 4 அம்பா, 4 மாரு, நிறைய வண்டி இருக்கு. ஆனா இந்த வண்டி தான் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா இதுல தானே இன்ஸ்ட்ருமெண்ட் ஏத்த முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா? இது ஆமாங்க. எங்களை பாதுகாக்கிறதுக்காக இது கத்தி, கடப்பாரை, கம்பு, இதுக்கு பேர் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். அத சொல்லிட்டு இருக்கான். பாத்தீங்களா இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்? ஐயோ ஐயோ வாசிக்கிறாங்க. மணி பழி விட சொல்லு. டேய் வழி விடுறா. இறங்கி போய் சொல்லு மணி. என்ன இறங்கி போய் சொல்லி இவங்களை விட்டு ரெண்டு அப்புன்னா இருடா அங்க போய் அடிப்பான். ஏப்பா மியூசிக் டைரக்டர் நடு ரோட்ல குச்சி வச்சுட்டு ஆட்டாட்டு ஆட்டுறியே. அப்படி ஒரு ஓரமா போய் ஆட்டினீங்கன்னா எங்களுக்கு வழி கிடைச்ச மாதிரி இருக்கு. நாங்களும் போயிருவோம்ல. ஏய் டியூன் நான் போட்டேன். பல்லவி சரணெல்லாம் ஒழுங்கா பாடிட்டுங்கடா சுத்தி தப்பாம. ஐயோ இவன் ரொம்ப மோசமானவனாச்சு. எல்லாம் நம்ம ஆளுகடா. பேசும்போது அடிக்குதோ? ஏய் ஐயோ ரவி வந்து காப்பாத்து. நான் வரமாட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரதும். ஐயோ மணி 12 ஆச்சு. நீ சனிக்கிழமை வா. சனிக்கிழமையா? அவங்களுக்கு சனிதான். வர இது பார் இது பார். இதெல்லாம் நாங்க தெய்வமா மதிக்கிற வாத்தியங்க. இது ஆயுதமா பயன்படுத்த கூடாது. என்ன தப்பு தப்பு. இதுல வச்சுவாங்க விளையாடலாம். குட்டு 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 குட்டு. மணி மணி சொல்லல இது தெய்வம் மாதிரின்னு. இதை உடைக்க விட மாட்டேன். ஆனா உங்களையும் உதைக்க விட மாட்டேன். என்ன மணி? ஐயோ விட்டுறா. மணி வீடு வந்துருச்சு. உங்க வீடா? இல்ல உங்க வீடு. எங்களுக்கே இங்க வீடு. மினிஸ்டர் வீரராகவன் வீடு. வீரராகவன் வீடு. அட நம்ம வீடப்பா. நம்ம வீடா? ஆமா ராத்திரி நீ மறந்துடுவ. ஏங்க எங்க வீட்டை பாருங்க. எக்ஸிபிஷன் மாதிரி எவ்வளவு பெரிய வீடுங்க. நான் போய் சுத்தி பார்க்கலாமா? ஒரு நாள்ல பார்க்க முடியுமா? கட்டிச்சோறு கட்டிட்டு 3 நாள் சுத்தினாலும் பார்க்க முடியாதுங்க. அது மட்டும் இல்ல இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்? உள்ள விட்டா தானே பார்க்க முடியும். அங்க வாட்ச்மேன் இருப்பாங்க. அதை சொல்றாங்க. உங்க வீடு குச்சி விடா? இல்ல பச்சி வீடு போய் கடிச்சிட்டு வந்துரு. இல்ல சாதாரண வீடுதான். ஓட்டு வீடு. பிரதர் அவங்க வீட்டு மேலே டிராப் பண்ணுங்க. எது? அது வீடு பக்கத்துல தான் இருக்கு. நான் போறேன். Thank you. நோ மென்ஷன். வெல்கம். ஏப்பா அந்த பொண்ணு மறைஞ்சிருச்சு. திருப்ப வண்டிய. வர வர உன் லொல்லு தாங்க முடியல மணி. கரெக்ட். டேய் எதுக்கு அந்த பொண்ணு வீணா போய் சொல்லிட்டு? சரிப்பா அங்க பாரு கருப்பு கருப்பா நிக்கிறானுங்க. திருப்பா வண்டிய. அட திருப்பு. நிக்கிற போறானுங்க.
எங்க வச்சதெல்லாம் காணோம்? சாதம் பரிமாறுற வரைக்கும் உங்களால கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? என்ன பண்றது பசி? சத்தம் போடாதீங்க நாய்களா. கல்யாண வீட்லயே சாப்பிடலாம்னு சொன்னேன். உங்க மகன் ரோசக்காரனாச்சு அங்கெல்லாம் சாப்பிடுவாரா? மதர் சீக்கிரம் பொரிச்சு வைங்கோ. இது பொரிச்சு வைக்கவா? பொரியல் வைங்கன்னு சொல்றா. டே அவன் வாட்சதே சரியில்லை, வைக்காதீங்க. சரி, சாதம் போட்டுட்டு சாம்பார் ஊத்துறதுக்குள்ள மறுபடியும் இலைய காலி பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் எங்க ஊத்துறது? தீர்த்தம் குடிக்கிற மாதிரி குடிச்சிருமோ இல்லையா? அத்தை, இதுங்களுக்கு எப்படி எல்லாம் போட்டா சரிப்பட்டு வராது. நான் போடுறேன் பார். என்ன பாமா? அதை விட பெருசா இருக்கும். ஐயோ, என்னடா இது? இந்த கலக்கிறா, நம்ம என்ன கலக்கல் கிராக்கியா? பரவாயில்லை, இதெல்லாம் எங்க வீட்டிலே மிச்சர் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லுவோம். ஆமா, பிச்சைக்காரங்க வீட்டுல எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஓடு. நீங்க ஹை ஸ்பீட்ல லுக்குகளை கொடுத்து லவ்ஸ்கள் பண்ணது போதும். அப்படியே பக்கத்துல கொஞ்சம் கவனிங்க. தண்ட சொத்துக்கெல்லாம் எவ்வளவு போடணும், எப்ப போடணும்னு எனக்கு தெரியும். தண்ட சோறு கட்ட சோறு அப்படியே அப்பி போடும் பாரு. என்ன நீ இந்த ராணி மாதிரி நடந்துட்டு இருக்க? ராணி தாயா, இந்த வீட்டுக்கு வர போற மருமக இங்க ராணி இல்லாம பின்ன என்ன கூனியா? ஊனியே மேலு. நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டாலும் வாசிக்க வந்தவங்க நீங்க, வாக்கப்பட போறவன் நான். அத மனசுல வச்சுக்கிட்டு போடுறது தின்னுட்டு போங்க. சைடு வீட்டு சவுண்ட பாத்தியா? பிரதர், எனக்கு வர கூவத்துக்கு நாத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. என்ன பண்றது? மூக்க புடிச்சுக்கோ. ஏயா, இதுங்கெல்லாம் வந்ததா வாச்சுதான்னு கயிட்டு விடுறத விட்டுட்டு கூடவே வச்சுக்கிட்டு கூட கூடயே ஆக்கி போடுறிய. ஒரு ஒண்ணு 1.5 கிலோ கொட்டிக்கிட்டு ஒன்னதான் சொல்லுது. விட்ட மாட்டியா? அப்போ என் வீட்டு பணத்தெல்லாம் இப்படி தின்னே தீக்குறானுங்க. யோ, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தண்ட சோறு இங்க இருக்க கூடாது. வேலைக்கு 2 இலை தான் வெளியில வேணும் சொல்லிட்டேன். ஐயோ, 2 இலை தானா? அப்ப நானும் தண்ட சோறு என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவியா? உனக்கு ஒரு இலை, என் புருஷனுக்கு ஒரு இலை. அப்ப உனக்கு? நான் தான் என் புருஷன் இலையில சாப்பிடுவேனே. சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்றாங்க. இலை சைஸ்ல இதுங்களுக்கு 2 இலை. ஊட்டே, பசி எடுக்குதே. ஆமா, சாப்பிட்டா மட்டும் வளர்ந்துருவீங்களாக்கோ. மோந்துட்டு போய் மூக்க கழுவுங்கடா. இந்தா இந்தா. வர வர அந்த மீனாட்சி பொண்ணு ரொம்ப ஓவரா போறா. அவ திமிர கொஞ்சம் நம்ம அடக்கி வைக்கணும். நம்ம எல்லா பேரும் தொண்டைச்சோரா. ராத்திரி நேரத்துல உளற கம்மு நாட்டி டெண்டை சோடுறா. எஸ் எஸ். அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்தா நம்ம எல்லாம் கட் பண்ணிடுவோம். நான் 3 பாட்டுக்கு மிச்சம். அதோட சரியா பண்ணல. இந்த மீனாட்சி பொண்ணை விரட்டுறதுக்காகத்தான் ஒரு பணக்கார பொண்ணை ஏழை பொண்ணுன்னு சொல்ல சொன்னோம். அவளுக்கு பிளட் கேன்சர் போய் சொன்னோம். கட்சியில அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்ல விட்டியே. கட்சியில எந்த பையன்கிட்ட அட்ரஸ் இருக்கு? ஓ, இதுக்கு தான் அந்த பொண்ணை செட்டப் பண்ணலோ? ஆமா, கட்சி தலைவர் கேக்குறாரு, சொல்லுங்கடா. அரவே மூச்சிச்சு. அண்ணே, ஒரு நல்ல ஐடியா இருக்கு. சொல்லு. முந்தான முடிச்சு படத்துல ஊர்வசி சொல்ற மாதிரி பொழுது வெடிஞ்சதும் மீனாட்சி நான் கெடுத்துதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் ஆமா ஆமா சத்தியம் பண்ணா நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மீனாட்சிய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த குருவி தலையில இப்படி ஒரு முறையா? வாடா ராஜா, ஐயா உன்ன முத்தம் கொஞ்சம் போல் இருக்கு ராஜா. அடங்க அப்பா மீனாட்சி விரல் தண்டி கூட இல்ல, அவளை கெடுத்து சொல்ல சொல்லுங்க பிரதர். என்ன உடுங்க புடுங்க பிரதர், பல்லக்கெல்லாம் காட்டி போடுவேன் பிரதர். ஸ்மால் பாய். என்ன ஸ்மால் பிக்? ஐயோ, ராத்திரி பூரா என் புள்ள கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான். அவனை கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க விடுறீங்களா நீங்க?
ஏன் அப்படி பையன் கத்துறீங்க? என்னம்மா? இப்போ நாங்க ஹலோ, ஏய் என்ன அலோகிலன்ட்டு நான் என்ன டெலிபோன்ல பேசிட்டு இருக்கேன். பண்ணிக்காரிச்சி யாரா பண்ணிக்காரிச்சு? இது ஓ வாங்க. என்னங்க நேத்து ராத்திரி உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தோம். ஆமா நேத்து அட்ரஸ் கொடுக்காம போயிட்டேன். நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரணும். ஆமாங்க பக்கத்து வீட்டு பஜாரி எங்களால சமாளிக்க முடியலங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஆனா இந்த பொண்ணு சாதுவா இருக்குது. நான் மாட்டிக்கலாம். ஆமா, மினிஸ்டர் பையன் கோயிலுக்கு வந்திருக்காரா? எனக்கு தெரியாது. என்னங்க போய் சொல்றீங்க? அவரோட எலிப்பட நீங்களா வந்திருக்கீங்க. மினிஸ்டர் வீட்டு கார் வந்திருக்குது. இது மினிஸ்டர் காரு. உங்க கார் தானே? ஆமாண்டா நம்ம ரவி வந்த காரு. மினிஸ்டர் பையன் ரவி தானே? உள்ள சாமி கும்பிட்டுட்டு இருப்பானே, நீங்க பாக்கல? இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே. சாமியை பின்னால கும்பிட்டுட்டு இருப்பான். இப்ப வெந்துரும். நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் நாளைக்கு ஓல்ட் மைசூர் ரோட்ல வெயிட் பண்றேன். அவர் கொஞ்சம் வர சொல்றீங்களா? வேணும்ட்டே வலிக்கு விழுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பாவம் ரவி. என்ன பாவம்? அந்த பொண்ணு பண்றது மட்டும் சரியா? டீனேஜ் வயசுல அப்படித்தானே இருக்கும். அதுக்காக இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப ஏழை பொண்ணு. கொஞ்சம் யோசிச்சு பேசு. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த சின்னதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பாவம் அந்த பொண்ணு 2 மாசத்துல பிளட் கேன்சர்ல டெத் ஆக போகுது. யார சொல்றீங்க? எல்லாம் அந்த பொண்ணு கீதாவை தான். ஆமா ஆமா, அந்த பொண்ணு பாவம் தான். என்ன பொல்லாத பாவம்? சாவு எல்லாருக்கும் தான் வருது. இருந்தாலும் சின்ன வயசுல சச்சா நினைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நினைக்காத விட்டுரு. மணி, என்ன சின்ன ஏஜ் பெரிய ஏஜ்? அந்த பொண்ணு 2 மாசத்துல டெத்தா பொண்ணு கவலை இல்லே. வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோமே. அதுக்காக அந்த பொண்ணு சொல்றத நம்ம செய்ய முடியுமா? மணி, சாக போறவங்களை சந்தோஷமா அனுப்பி வச்சா அது சாமிக்கு சேர தொண்டு மாதிரி. அப்போ அந்த பொண்ணுக்கு தொண்டு செய்யலாம்னு சொல்றேன். ஆமா, உன்னை மீட் பண்ணுன்னு சொல்றா, போய் பண்ணு. என்னது? அந்த பொண்ணு உன்னை மீட் பண்ணா ஜலதோஷம் வரும். என்ன மலையில மீட் பண்ண போறாங்களா? நோ, ஹாப்பி ஹாப்பி. ஓ சந்தோஷம். Yeah. அப்பா நீ மீட் பண்ணா சந்தோஷம் வருமா? மீட். கிண்டலா பண்றீங்க? பிளட் கேன்சர் இறக்கப்பட்டோம், வண்டியில லிஃப்ட் கொடுத்தோம், வீட்டுல டிராப் பண்ணோம், அவ்வளவுதான் முடியும். இருந்தாலும் சாக போற பொண்ணு. அதுக்காக நான் போய் அந்த பொண்ணை மீட் பண்ணா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? நேத்து அந்த பொண்ணு இதை சொல்லும் போது கூட இருமிட்டே சொல்லுச்சு. இருந்தா கேன்சரா? பின்ன தும்முனா கேன்சர். 2 மாசத்துல டெத்துற பொண்ணு இப்பவே டெத்துரும். என்னது டெத் ரூமா? அதான் தமிழ்ல செத்துரும் சொல்லுவீங்களே. அது இங்கிலீஷ்ல டெத் ரூமா? Yeah. ஆமாப்பா, அந்த பொண்ணை நீ பாக்கலன்னா டெத் ரூம். சரி சரி சரி, இதான் சமயம் ஒண்ணு. அந்த பொண்ணு கிட்ட போய் நீ மந்திரி புள்ளையிலன்னு சொல்லிடாத, அப்புறம் நாங்க மாட்டிக்குவோம். ஆமா, மறுபடியும் டெத்துரும். சோ இப்ப நீ மந்திரி மகனாவே போய் அந்த பொண்ணை மீட் பண்ற. நீ என்னடா என்ன மந்திரி பையன் சொல்லி அந்த பொண்ணு மாட்டி விட்டுட்ட? அவன் என்ன கேட்டா தெரியுமா? உங்க வீட்டு தான் கப்பல் மாதிரி நிறைய கார் இருக்குல்ல, நாளைக்கு அது ஒண்ணு கொண்டுட்டு வாங்க, ஊட்டியை சுத்தி பார்க்கலாம், ஊரை சுத்தி பார்க்கலாம் சொல்றான். இப்ப என்ன பண்றது? இதுக்கா நீ என்ன அடிச்ச? எது அடிச்சே? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? கொண்டு விடுவோம் படுவா. நீ தான் சொன்ன சாக போற பொண்ணை சந்தோஷப்படுத்தினா அது சாமிக்கு செய்யற தொண்டு மாதிரின்னு. இப்ப ஃபீல் பண்ண என்ன அர்த்தம்? யா, கார் கேட்டா என்ன, கொப்பல் கேட்டா என்ன, மனுச்சு வச்சா எல்லாம் மார்க்குண்டு. மார்க்கு குண்டு குண்டு. பன்மொழி புலவர் சொல்றாரு, கேட்டுக்கா. காருக்கு என்ன பண்றது? பொண்ணையே கவுத்து மடக்கியாச்சு, காருக்கு போய் ஃபீல் பண்றான் பாரு. உனக்கு எத்தனை மணிக்கு கார் வேணும்? இன்னைக்கு கார் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டேன். எல்லாம் டப்பா காருங்களா இருக்குது. ஒரு பியூட்டியான கார் கிடைக்க மாட்டேங்குதடா. பிரதர், அத பாரு, அன்னைக்கு டெம்பிள்ல பார்த்தமே அதே மாதிரி கார் வருது. பிரேக் பிரேக் பிரேக். பிளடி நான்சென்ஸ். ஏன் வண்டி மடக்குறீங்க? இது யார் வண்டி தெரியுமா? சாரி சார், நாங்க ஆங்கிள் பாக்குறோம். ஆங்கிள் பாக்குறீங்க, சினிமா எடுக்கிறீங்க. பின்ன பிச்சையா எடுக்கிறோம். ஆமா, நாங்க சின்னமா எடுக்கிறோம். சும்மா டே, சினிமா எடுக்கிறோம் சார். சினிமா எடுக்கிறீங்களா? புதுமுகம், நியூ ஃபேஸ், சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். ஒருக்கா சிரிங்க. ஐயோ, என்ன இது சிரிக்க சொன்னா அழுகுது? ஏன் சார் அழுகிறீங்க? ஒரு சைடு போயிடுச்சு வாய். இதாங்க சைடு சிரிப்பு. வேணாம், சென்டரா சிரிங்க. இது சூப்பர். அப்படியே வாங்க, அப்படியே உட்காருங்க. அப்படியே திரும்புங்க. அப்படியே படுங்க. படுங்க. அப்படியே உருளுங்க. 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 எந்திரிங்க. மண்டி போடுங்க. இப்போ உங்களை பின்னால மிதிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். பைத்தியக்கார மாதிரி அடிங்க. நல்லா பண்ணுது. பண்ணுது பண்ணுது சார்.
எந்த ஆங்கிள் பார்த்தாலும் உங்க மூஞ்சில ஒரு சேஞ்ச் தெரியல, ஒரே மாதிரி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஹீரோ மாதிரி இருக்கு. தலைவா தலைவா, எனக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சிடும்ல? சான்ஸ் கொடுக்கலாம், ஆனா what is the feeling? எங்க டைரக்டர் காலையில இருந்து கோவமா இருக்காரு. சார் அப்ப நீங்க? நான் கேமராமேன் அசோக்ராஜன். ஓ, அது நீங்க தானே? ஆமா. ஏன் சார் டைரக்டர் கோவமா இருக்காரு? இதுதான் விதிங்கிறது. அவர்கிட்ட 40 கார் இருக்கு. ஆ. இருந்து தான் லவ்வரோட 2 hours வெளியில போக முடியல சார். எல்லாத்தையும் வாடகை விட்டாரா? நோ 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 நோ, உள்ள ஸ்டேரிங் இல்ல, உள்ள டூம் லைட் இல்ல, எல்லா மெக்கானிசத்துல இருக்கு. ஓ. ஆமா சார், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் சொல்லுங்க சார். கொஞ்சம் கார் சப்ளை பண்ண முடியுமா? கார் செப்ல தானே, எவ்வளவு நேரம் வேணா எடுத்து போங்க சார். சார் அந்த ஆங்கிள் வண்டி கொஞ்சம் நல்லா சார், வைக்கிறேன். இவ்வளவு உதவி பண்ண உங்களை நான் மறக்க முடியுமா? உங்களுக்கு நான் இந்த ரேஞ்சிலேயே வைக்கிறேன் சார். வைக்கட்டுமா? ஆ. வாடா, பைத்தியம். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்ன ஒரு 4:45 மணிக்கெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நான் எங்க முதலாளிமா காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணோம். ஓகே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாரும்